இந்த வருஷம் தீபாவளி லீவுக்காக ரொம்ப நாள் கழித்து நம்ம சொந்த ஊருக்கு போய்கிட்டு இருக்கோம். வீட்டில் போயிட்டு பார்த்தா நம்மளை வரவேற்கிறதுக்குன்னு நம்ம கோழியை கட்டி போட்டிருக்காங்க. ஐயோ, இவ வேற வந்துட்டான். இதுதான் என்ன காலையிலே கட்டி வச்சாங்களோ. வருஷத்துக்கே 3 நாள் தான் வர்றான். என் குடும்பத்தையே சொல்லி முடிச்சுட்டு போயிடுறான். இவங்க அம்மா வருஷம் ஃபுல்லா என்ன பாசமா போன்னு அரிசி போட்டு வளர்த்து இவன் வந்த உடனே என்னை சொல்லி முடிச்சிடுறான். ஐயோ கோழி பகவானே. எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு டப்பாவோ இல்லை பையோ இருக்கும். அதுக்குள்ளே நம்ம வீட்டில் யூஸ் பண்ண பல எலக்ட்ரானிக் கேட்ஜெட்லாம் உள்ளே போட்டிருப்போம். மேபி அது ஒர்க் ஆகலாம், ஒர்க் ஆகாமல் கூட போயிருக்கலாம். ஒரு மெமரிஸ்க்காக வச்சுருப்போம். அதே போல் தான் எங்கள் வீட்டில் எனக்கு இந்த பெட்டி இருக்குது. இதுக்குள்ளே நான் யூஸ் பண்ண கேட்ஜெட்லாம் போட்டிருப்பேன். இது ஒரு மினி ப்ளே ஸ்டேஷனுங்க. 90's கிட்ஸு, ஏர்லி 2K கிட்ஸுக்கு இந்த டிவைஸை பற்றி நல்லாவே தெரியும். இது பார்க்குறதுக்கு கம்ப்யூட்டர் கீபோர்டு மாதிரி தான் இருக்கும். ஆனால் சைடு வாக்கில் இந்த மாதிரி ரேமை சொரிய வச்சுருப்பானுங்க. இந்த ரேமில் தான் நாங்கள் 100க்கும் மேற்பட்ட கேமை ஏற்றி இந்த டிவைஸில் மாட்டி பின்னாடியே டிவியில் மாட்டுறதுக்கான இன்புட் பின்னு, அதுக்கப்புறம் HDMI கேபிள் மாதிரி ஒரு VCA கேபிள் மேலே மாட்டி வச்சுருப்பாங்க. ஸோ ரேம் போட்டு நம்ம கேம் விளாண்டுக்கலாம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு மல்டி பர்பஸ் ரேடியா. இது நம்ம பழையிரும் கடையில் எடுத்தோம். நம்ம சேனல் ஆடி இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ இதில் சார்ஜ் போடாமலே பவர் பேங்கு இதுலேயே நம்ம இதை ஒர்க்காக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுன்னு எக்கச்சக்கமாக குஞ்சு கிடங்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலே என்கிட்ட கடந்த டிவைஸ் தான் உங்களுக்கு கிடக்கும். மூடி கண்டது கழுதுன்ட்டு. இங்கே பாருங்கள், இது மவுஸு என் லேப்டாப்புக்காக வாங்கினேன். அது சின்ன பசங்க அப்படி இப்படின்னு அடித்து நொறுக்கி தூக்கி போட்டு விளாண்டு ஸ்க்ராச்சஸ் ஆகி அது இப்போ யூஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷனுக்கு போயிடுச்சு. அப்புறம் இது அந்த டிவிடி பிளேயரோட செட்டு. இதை பற்றி நம்ம சேனல் ஆடி வீடியோ போட்டிருக்கோம். அப்புறம் இது கேமிங் ஜாய்ஸ்டிக்கு. இது நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. திடீர்னு வயரை பிடிங்கி விட்டதெல்லாம் எல்லாம் உருவி பிஞ்சிட்டு வந்துச்சு. நல்லா உள்ளே போட்டுருக்கிறேன். நான் ஸ்கூல் படிக்கும்போதும் சரி, காலேஜ் படிக்கும்போதும் சரி, எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு யூஸ் பண்ண நிறைய வயரு அது இதுன்னு லொசுன்னு நிறைய கிடக்கும். இங்கே பார்த்தீங்களா ஒரு ஆர்டினோ போர்டு. இது நான் என் காலேஜ் டைமில் யூஸ் பண்ணது. நான் ஸ்கூல் படிக்கும்போது இது என்னென்னு தெரியாது. காலேஜ் தான் இதை பற்றி நான் கற்றுக்கிட்டேன். ஸோ நம்ம கோடு எழுதுறது மூலமாக நம்ம எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டை நமக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் தான் இது. இது நான் ஸ்கூல் டைமில் யூஸ் பண்ண வாட்ச்சு. அது எப்போயோ உடஞ்சி போச்சு. இருந்தாலும் அந்த இதை மட்டும் வச்சுருக்கேன். இதுக்கு பேட்ரி போட்டால் இன்னும் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி தாங்க நிறைய கேட்ஜெட்டை ஞாபகத்துக்காக வச்சுருப்பேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ கேமு. இதை பற்றி 90's கிட்ஸுக்கும் ஏர்லி 2K கிட்ஸுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் யாராச்சும் யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் பார்த்தது கிடையாது. ஆக்சுவலி இதை எங்கள் வீட்டில் இருக்க சின்ன பசங்களுக்காக வாங்கினேன். ஒரு ரொம்ப நாட்களுக்கு, ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா தூக்கி போட்டு அடித்து உடச்சிட்டாங்க. ஆனால் பிளாஸ்டிக் பேக் நல்லா இருக்கும் போல், அதனால் உடையலை. பட் உள்ளுக்குள்ளே ஏதோ ஃபால்ட்டு போல். நம்ம ஆன் பண்ண வச்ச ட்ரை பண்ணும்போது ஆன் ஆகலை. டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு கோடு மாதிரி விழுந்திருக்கு, அதை தூக்கி எரிஞ்சதில். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம இந்த டிவைஸு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரிஸ்டோரேஷன் பண்ண போகிறோம். ஸோ கழட்டி பார்த்தோம்னா இந்த கடிகாரத்துக்கு போடுறோம்ல, செவுத்தில் ஓடுற கடிகாரம், அதுக்கு போடுற 2 பேட்ரி கட்டையை போட்டால் ஒர்க் ஆகும். அப்புறம் மேலே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. இதை நாங்கள் வீடியோ கேம் பிளேயர்னு சொல்லுவோம். ஊரில் ஏதாச்சும் பொங்கல் இல்லை ஏதாச்சும் பெரிய ஃபெஸ்டிவல் ஏதாச்சும் வந்துச்சுன்னா இந்த பலூனு, இந்த பொருட்கெலாம் விற்றுட்டு இருப்பாங்களா, அங்கே விற்றுட்டு இருப்பாங்க. இதில் ஒரு 100 கேம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும். அப்போல்லாம் நாங்கள் வெறித்தனமாக அதை விளாண்டுட்டு இருப்போம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம கையில் கிடச்சிருக்கு. இதை இன்றைக்கி ரீஸ்டோரேஷன் பண்ணி ஒர்க்காக வைக்கிறோம். இது பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ பெருசாக இருக்கும். ஆனால் உள்ளே கழட்டி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஒரே போர்டில் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கு நம்மக்கிட்ட பேட்ரி இல்லை. அதனால் USB கேபிளில் அந்த பேட்ரி போகிற இடத்துல ப்ளஸ் மைனஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் மாட்டி. ஸோ நான் மாடியில் இருக்கேனா, அதனால் டேரெக்டாக என்னை ப்ளக்கில் மாட்ட முடியாது. அதனால் நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ண பவர் பேங்க் இருக்குல்ல, அது மூலமாகவே இந்த வீடியோ கேமுக்கு இன்புட்டை கொடுத்து ஆனாக ஆக்கிறோம். இதை கலட்டுறதுக்கு சைடு வாக்கில் ஒரு 6 நட்டு கொடுத்துருப்பாங்க. அதை நார்மல் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அப்படியே ஈஸியாக கலட்டிடலாம். கலட்டி முடித்து உள்ளே திறந்து பார்த்தா இங்கே பாருங்கள், தூக்கி போட்டாங்களா இல்லை என்ன பண்ணாங்கன்னு தெரியல. உள்ளே இருக்க போர்டு, இந்த பட்டனுக்கான இது எல்லாமே தனித்தனியாக கிடக்கு. இதில் முக்கியமானது இந்த போர்டு தாங்க. போர்டில் ஏதாச்சும் பெரிய டேமேஜ் ஆச்சு அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா போர்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கராகவும் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் கீழே அந்த பட்டனுக்கு அது ஒயர் கனெக்ஷனில் இருக்காது. அது இது ஃபைபரில் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ போர்டில் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இதை சரி பண்ணுறது 99% முடியாதது தான். இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா போர்டில் டேமேஜ் ஆன மாதிரி தெரியல. இந்த டிஸ்பிளேக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒயர் கனெக்ஷன் கிடையாது. இந்த போர்டில் பார்த்தீங்களா சின்னதாக வரிசையாக புள்ளியாக வச்சுருக்காங்களா, இது மேலே ஒரு ரப்பர் படுற மாதிரி வச்சுருப்பாங்க. டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா தெரியும். டிஸ்பிளே சைடு வாக்கில் ரப்பர் இருக்கா, அதை அப்படியே ஒட்டி வச்சோம்னா அது மூலமாக நமக்கு வோல்டேஜெலாம் போய் நமக்கு அந்த டிஸ்பிளே ஒர்க் ஆகிட்டு இருக்கும்.
அந்த ரப்பர் மேலே லைட்டாக நம்ம கைரேகை வச்சா கூட ஒர்க் ஆகாது. அந்தளவுக்கு ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ நான் வந்து ரொம்பவே டச் பண்ணாமல் தான் பொறுமையாக அந்த போர்டை வந்து அந்த டிஸ்பிளேக்கு பேக் சைடில் அப்படியே ப்ளேஸ் பண்ணுறேன். எப்படியோ நிறுத்தி தான் நம்ம அந்த போர்டை வந்து கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் போர்டில் வந்து ஸ்பீக்கருக்கு 2 கனெக்ஷன் போய்கிட்டு இருக்கோம். இது வந்து இந்த கண்ணும் நோக்கியா அந்த மாதிரி டம்மி ஃபோனு, அதுக்கப்புறம் அந்த காலத்தில் விற்ற இந்த கிட்ஸுக்கான பொருளெல்லாம் இந்த மாதிரி தான் ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்க. தம்மா துண்டு தான் இருக்கும், ஆனால் அது சவுண்டு பார்த்திங்கன்னா கிளி அந்தளவுக்கு இருக்கும். அது இங்கே பாருங்கள், ஒரு பேப்பர் தாரில் கருப்பு கலரில் கோடு போட்டு வச்சுருக்காங்களா, அது வழியாக தான் வோல்டேஜ் பாஸ் ஆகும். ஸோ கீழே அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி நடக்கும். இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது அந்த மேலே ஒரு சின்ன போர்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான். அங்கே தான் போயிட்டு ஒரு சின்ன ஐசி இருக்கும், கருப்பு கலரில் புள்ளி மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஐசி தான் இது எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் இது பண்ணி தரும். சரி, ஓகே, இவ்வளோ பார்ட்ஸு தான் இந்த வீடியோ கேமுக்குள்ளே இருக்கும். இதுக்கு வந்து நம்ம இப்போ வோல்டேஜ் கொடுத்து பார்க்கலாம். ஸோ கீழே வந்து கருப்பு கலர் வயரும் பச்சை வயரும் கொடுத்துருக்காங்களா, அதுதான் அந்த ப்ளஸ் மைனஸுக்கானது. அதை மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பவர் பேங்கில் மாட்டி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, கனெக்ஷன் கொடுத்த உடனே பாட்டு பாட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த டிஸ்பிளே தான் ஒழுங்காக தெரியல. பின்னாடி வந்து கொஞ்சம் கையை வச்சு அடை கொடுத்தா தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி தெரியுது. ஆக அந்த ஃபைபர் இருக்குது பார்த்தீங்களா, டிஸ்பிளேக்கும் போர்டுக்கும் நடுவில், அது வந்து ஒழுங்காக செட் ஆகலை. அதுக்கு வந்து நம்ம ஒரு கரெக்டான ஃபோர்ஸ் ஒன்று கொடுக்கணும். இப்போ அந்த மூடி மாட்டினோம்னா அதுக்கான ஃபோர்ஸ் கிடைக்கும். நம்ம மூடி மாட்டலையா, அதனால தான் இந்த மாதிரி அங்கே ஆடிட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த போர்டுக்கு அவங்க ஒரு நட்டை கொடுத்து வச்சுருக்கலாம். கொடுத்தாலும் நான் டைட்டாக பூட்டி போர்டை வந்து கொஞ்சம் சீக்கிரம் வச்சுக்கலாம். போர்டுக்கு நட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சும்மா அந்த பிளாஸ்டிக்கில் சொருகி வச்சுருக்காங்க. வெளியில் மட்டும்தான் 6 நட்டு கொடுத்துருக்காங்க, உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அந்த டிஸ்பிளே கனெக்டரில் லைட்டாக நம்ம கைரேகை பட்டாலோ இல்லை தூசி ஏதாச்சும் பட்டால் கூட இந்த மாதிரி தான் பாதி டிஸ்பிளே தெரியும், பாதி டிஸ்பிளே தெரியாது. இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸோ அதனால் அதை நல்லா ஊதி விட்டு போர்டை வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். ஸோ திரும்ப ஒருக்கா நான் வந்து அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மூடியை மாட்டி கொஞ்சம் நட்டை டைட் பண்ணி விட்டேன். ஏன்னா ப்ரெஷர் கொடுக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த போர்டு வந்து நல்லா கச்சிதமாக லாக் ஆகிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்புட் கொடுக்கும்போது டிஸ்பிளே எப்படி தெரியுதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது. முன்னாடி வந்து பாதி ஒன்றுமே தெரியல, ஆனால் இப்போ வந்து எல்லாமே ஓகேவாக தெரியுது. இருந்தாலும் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, டிஸ்பிளேயில் எல்லா லைனுமே தெரியுது. ஸோ நமக்கு எந்த லைன் தேவையோ அது மட்டும் தான் தெரியணும். இப்படி மொத்தமாக தெரியறதுனால நம்மளால் கேம் ஒழுங்காக விளாட முடியாது. இதுக்கு என்ன பிரச்சனை, என்ன சொல்யூஷன் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இந்த மாதிரி வீடியோ கேமுக்கெல்லாம் பவர் கொடுக்கறதுக்கு நம்ம வீட்டில் செவத்தில் கடிகாரம் ஓடிட்டுருக்கோம்ல, அதுக்கு போட வேண்டிய கட்டை தான் 2 போடுவாங்க. ஒரு கட்டையில் பார்த்தீங்கன்னா 1.5 வோல்ட்டுன்னு சொல்லிட்டு 2 கட்டையிலேருந்து 3 வோல்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த வீடியோ கேமுக்கு ஏற்ற வோல்டேஜ். பட் நம்ம வந்து இப்போ பவர் பேங்க்லேருந்து கொடுத்துட்ருக்கோமா, பவர் பேங்கில் 3.7 வோல்ட்லேருந்து 6 வோல்ட் வரைக்கும் வரும். இந்த மாதிரி அதிகமான வோல்டேஜ் கொடுக்கும்போது நமக்கு மதர் போர்டு ரொம்பவே ஹீட் ஆகும். அதனால அந்த டிஸ்பிளே லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தப்பாக வந்துகிட்டு இருக்கும். அதுதான் நம்ம இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு நம்ம கடைக்கு போயிட்டு கடிகாரத்துக்கு போடுறாங்களே அந்த பேட்டரி கிட்ட 2 வாங்கிட்டு வந்து போடணும். அதுக்காக நான் என் சைக்கிளை தூக்கிட்டு கடைக்கு கிளம்பிட்டேன். நம்ம சென்னையில் இருக்கும்போது இல்லை அதிகமாக வந்து பைக்கு இதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சைக்கிள் யூஸ் பண்ணுறதை மறந்துட்டோம். அதனால் சொந்த ஊருக்கு வந்து சைக்கிள் ஓட்டுறது அந்த சுகமே தனியாக இருக்கும். இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. என்ன ராமலிங்க மாலையை பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. நம்ம சால்ட்ரிங் மிஷின் எல்லாமே சென்னையில் இருக்குது. நான் ஊருக்கு எதுவுமே எட்டு வரல. அதனால் அந்த ப்ளஸ் மைனஸ் வேர்ஸ் அப்படியே முறுக்கி விட்டு அதில் பேட்டரி போட்டோம் பாருங்கள், நமக்கு வழக்கம் போல் ஆன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பேட்ரி அந்த நட்டு எல்லாத்தையுமே ரொம்பவே டைட்டாக போட்டிட்டு இப்போ ஆன் பண்ணேன். பார்த்தீங்களா, டிஸ்பிளே ஒழுங்காக தெரியுதா. அப்போ அதிகமான வோல்டேஜ் கொடுத்தோம்னா எதுவுமே தாங்காது. அதிகமான வோல்டேஜும் பத்தாது, கம்மியான வோல்டேஜும் பத்தாது. ஒரு டிவைஸ்க்கு என்ன வோல்டேஜ் தேவையோ அதை கரெக்டாக கொடுத்தா தான் அந்த டிவைஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். சரி, இந்த வீடியோ கேம் பிளேயில் பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்கும். கீழே வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸு கேமு நான் ஒன்று விளாண்டுட்டு இருக்கேன் பாருங்களா, பஸ்ஸு கேமு இது, அப்புறம் கட்டன் சேர்க்கறது அதுன்னு சொல்லிட்டு நிறையா கேம்ஸ் இருக்கும். இப்போ இருக்க பசங்கள்லாம் ஃபோனை தாங்க நோண்டுறாங்க. இந்த மாதிரி வீடியோ கேம் பிளேயரில் கொடுத்தா இது என்னடா டிவைஸ் டப்பா மாதிரி இருக்குன்னு தூக்கி போட்டிருந்தாங்க. பட் நான் சின்ன வயசாக இருக்கும்போது 2010, 11, 12 அந்த ஏஜ்லலாம் பார்த்திங்கன்னா இந்த டிவைஸ் தான் இருக்கும்.
நாங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறதே பெரிய விஷயம். அப்போ இந்த கேமிங் பிளேயர்லாம் வச்சுருந்தான் அப்படின்னா அவன் பெரிய ஆள்னு அர்த்தம். அவன் வீட்டிலாம் போயிட்டு குமிஞ்சு கிடப்பான். ஒருத்தன் மட்டும் தான் எங்கள் கேங்கில் வச்சுருப்பான். அவன் வந்து கேம் விளாண்டுட்டு இருப்பான், நாங்கள்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் ஒரு காலம். பட் இப்போ வந்து ரொம்ப நாள் கழித்து நமக்கு இந்த டிவைஸ் மாட்டுச்சு. அதனால் அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் இருக்க எங்கள் தம்பிக்கு குட்டி பையன் இருக்கான், அவனுக்கு கொடுத்துருவேன். ஏன்னா அவங்ககிட்ட ஃபோனை கொடுத்து பழகக்கூடாது, அவனுக்கு ரொம்ப சின்ன வயசு. ஃபோனை கொடுத்து பழகணுன்னா ஃபோனே தான் கேட்பாங்க. ஃபோனு வந்து கண்ணுக்கும் நல்லதில்லை, இதுக்கும் நல்லதில்லை. ஆனால் இந்த மாதிரி டிவிஸ் வந்து கண்ணை பாதிக்காது, ரொம்பவும் அடிக்ட் ஆக மாட்டாங்க. சும்மா கொஞ்ச நாள் விளாடுவாங்க, சவுண்டு வருதா அது வருதான்னு சொல்லி பார்த்துட்டு. இதில் இருக்க கேம்ஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புத்திக்கு வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த பசில் கேமு, கட்டம் சேர்க்கறது அதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு என்டர்டைன்மெண்ட் டிவைஸாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா எங்களுக்கும் அப்படி தான் யூஸ் ஆச்சு. சரி, அதனால் அவன்கிட்ட கொடுத்தாச்சு. ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பழைய டிவைஸ் இருக்கா? உங்களுக்கு இந்த கேமிங் பிளேயர் எவ்வளோ பிடிக்கும்? நீங்கள் விளாண்டுருக்கீங்களா? இதில் என்ன கேம் பிடிக்கும்? அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.